வணக்கம். இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் பென்ஷன் வர போகிறீங்களோ இல்லை வந்திருக்கீங்களோ உங்களோட பென்ஷன் கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும், அதே போல் யாருக்கெல்லாம் கிளாஸ் பே கிடைக்குதோ அவங்களோட கிராஜுவிட்டி அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவுக்கும் உங்களோட கிராஜுவிட்டி அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தொகை வந்து வித்தியாசம் வரும், அதாவது கம்மியாக கிடைச்சிருக்கும். ஸோ அது வந்து ஏன் கம்மியாக கிடைச்சிருக்கு அப்படின்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டதுக்கு அங்கேருந்து என்ன ரிப்ளை வந்திருக்கோ அதுபடி இப்போது அது வந்து கேல்குலேஷன் போட போகிறோம். ரெண்டாவது பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மந்தோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆகிருக்கோ ஓகே, கிடைக்காதவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பற்றி தான் செகண்ட் பாயிண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து பென்ஷன் போது உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டில் வந்து எதை மாதிரி வந்து கேல்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா என்ன இருக்கோ அதுக்கான டிஏ. உங்களோட ஸ்பார்க்ஸ் பிபிஎல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவோட கூட்டுத்தொகை எது வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கடைசியாக இருக்கிற பேசிக் பே, உங்களோட எம்எஸ்பி ப்ளஸ் கிளாஸ் பே, இது மூணுத்தோட கூட்டுத்தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா. ஸோ அதான் கூட அதுக்கு நீங்கள் பென்ஷன் வரும்போது என்ன பர்சன்டேஜ் டிஏ இருக்கோ அந்த டிஏ வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ அது ரெண்டுத்தையும் லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவையும் டிஏவையும் கூட்டி என்ன வருதோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸு அதை கூட 5 வருஷம் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து 28 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இதை கூட 5 வருஷம் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 33 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 33 வருஷத்துக்கோட ரெண்டாவது நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 16.5 வந்து கிடைக்கும். இது வந்து 33 வருஷத்துக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் இந்த 16.5 தான் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 33 வருஷத்துக்கு கீழே வருது அப்படின்னாக்கா இப்போ உதாரணமாக நம்ம 18 வருஷம் எடுத்துக்கலாம். 18 கூட இங்கே வந்து 5 சேர்த்தாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23 வருஷம் வரும். ஸோ இந்த 23 நம்ம வந்து ரெண்டாவது வகுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 11.5 வரும். ஸோ இந்த 11.5 வந்து நம்ம இங்கே போட்டு இதை கூட பார்த்தீங்கன்னாக்கா பெருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட கிராஜுவிட்டி கேல்குலேஷனு. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவில் ஆல்ரெடி நம்மளோட கிளாஸ் பே வந்து சேர்ந்துருக்கோம். இது வந்து யாருக்கெல்லாம் கிளாஸ் பே வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். கிளாஸ் பே இல்லாதவங்க நீங்கள் டைரெக்டாக இப்போ நம்ம சொன்ன கேல்குலேஷன்ல, அதாவது உங்களோட லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவுக்கு என்ன டிஏ அமௌண்ட் வருதோ அதை வந்து உங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸு ப்ளஸ் அதை கூட 5 வருஷம் சேர்த்து இதை வந்து நீங்கள் ரெண்டாவது வந்து வகுத்து என்ன வருதோ அதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொகையும் பெருக்கியாச்சுனாக்கா வர தொகை தான் உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி அமௌண்ட்டை வந்து வந்திருக்கும். இதுக்கு வந்து யாருக்கெல்லாம் கிளாஸ் பே கிடைக்கலையோ அவங்களுக்கான கேல்குலேஷன் மெத்தடு. ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் பே கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா உங்களோட கிராஜுவிட்டி அமௌண்ட் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணும்போது இந்த கேல்குலேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வருது. இப்போ உதாரணமாக ஒரு 6,50,000 ரூபாய் உங்களுக்கு வந்து டோட்டலாக கிராஜுவிட்டி அமௌண்ட் வருதுனாக்கா அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2,000-3,000 ரூபாய் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வரும். ஸோ அந்த வித்தியாசம் ஏன் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பிபிஓர் ரேங்கில் இருக்கிற யாருக்கெல்லாம் கிளாஸ் பே கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவில் வந்து கிளாஸ் பே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி அதில் வந்து உங்களோட டிஏ அமௌண்ட்டு நீங்கள் டோட்டலாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான அந்த 2,000-3,000 வித்தியாசம் வருது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாஸ் பேக்கு உங்களுக்கு டிஏ வந்து அட்மிஷன் இல்லை, அதாவது டிஏ வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எந்த தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் பேக்கு இப்போ கிளாஸ் பே உதாரணமாக 450 ரூபா கிடைக்குதுனாக்கா அந்த 450 ரூபாய்க்கு வந்து இந்த லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவில் வந்து டிஏ வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த 450 ரூபா வந்து ஆட் ஆகும், ஆனால் அதுக்கான டிஏ தொகை வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வித்தியாசம் 2,000-3,000 வந்து நீங்கள் டோட்டலாக இந்த லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா போட்டு என்ன கேல்குலேஷன் வருதோ அந்த தொகையை விட உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ இது வந்து கிராஜுவிட்டி கேல்குலேஷனில் வந்து டிஏ கிளாஸ் பேக்கு வந்து கிடைக்காது. அதனால தான் இந்த வேரியேஷன் வந்து வருது. ஸோ யாருக்கெல்லாம் கிளாஸ் பே வந்து கிடைக்கலையோ, உதாரணமாக இப்போ ஜேசிஎஃப் ரேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் பே கிடைக்காது. அவங்களுக்கு வந்து லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவில் வந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அதையே வந்து நீங்கள் டிஏ சேர்த்து மற்றபடி நம்ம என்ன கேல்குலேஷன் வந்து சொன்னோமோ அதுபடி நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ கேல்குலேஷனில் என்ன வருதோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் யாருக்கு வந்து கிளாஸ் பே கிடைக்குதோ அவங்க அந்த கிளாஸ் பேக்கான டிஏ வந்து எடுக்கக்கூடாது. அந்த கிளாஸ் பே வந்து சேரும், ஆனால் டிஏ மட்டும் அதுக்கான டிஏ மட்டும் ஆட் ஆகாது. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட கிராஜுவிட்டி கேல்குலேஷன் வந்து நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கோங்க.
ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா நவம்பர் மாத பென்ஷன் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்னோம் 29ஆம் தேதி வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆகலையோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிரெடிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி கிரெடிட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் அக்டோபர் மாதம் இருக்குது, நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காது இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தோம் உங்களுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டியூ டேட் இல்லை, என்னோட பென்ஷன் வந்து வரல அப்படின்றவங்க பிசிடியில் ஃபோன் பண்ணி என்ன ப்ராப்ளத்தினால பென்ஷன் வரணும்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்பார்ஸ்லையோ இல்லை சிபிகிராம்லையோ கிரீவன்ஸ் போட்டோம் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன, பென்ஷன் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பென்ஷன் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். யாரோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் ஆகாது இருக்கோ, இல்லை மற்ற ரீசன்னால அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணீங்க அது வந்து அப்டேட் ஆகாது இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில ரீசன்னால தான் உங்களோட பென்ஷன் வந்து வராது நின்றுடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் உங்களோட டேட்டா வந்து சரியாக செக் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு வந்து தெரியப்படுறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.